பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்தும் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கேரளாவின் புதிய அணை கட்டும் திட்ட அறிக்கையை நிராகரிக்க கோரியும் விவசாய சங்கங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லையான குமுளியில் முற்றுகையிடுவதற்காக லோயர் கேம்ப் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலமாக சென்றவர்களை பென்னிகுயிக் மணிமண்டபம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து விவசாய சங்கத்தினர் மணிமண்டபம் பகுதியில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு கள் இயக்கம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த முத்தானூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் கூலி வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் 2 நாள் கழித்து தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இல்லாததால் பெட்ரோல் வாங்கி வந்து வாகனத்தில் ஊற்றிவிட்டு வாகனத்தை இயக்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்ததில் ராஜ்குமாரின் உடலில் வயிற்றுப்பகுதி மற்றும் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து காயமடைந்த ராஜ்குமாரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேற்சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா செந்தட்டியாபுரத்தைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் தனது மனைவி பத்மபிரியா மற்றும் தங்கள் குழந்தைகளுடன் சங்கரன்கோவில் அருகே உள்ள வீரிருப்பு கிராமத்தில் நடைபெறும் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வடக்குப்புதூர் அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து பத்மபிரியா நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து சங்கரன்கோவில் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த செம்பதனியிருப்பு கிராமத்தில் 4 வழிச்சாலை விரிவாக்கப் பணியின் போது கேசவன் என்பவரது வீடு இடிக்கப்பட்டு புது வீடு கட்டப்பட்டு வருகிறது. பழைய வீட்டின் கழிவறை தொட்டி அகற்றப்படாமல் புதிய வீட்டின் அருகே அமைந்துள்ளது. இந்த கழிவறை தொட்டியில் மனித எலும்புக்கூடு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் பாகசாலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மதுவிலக்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெத்தேல் பின்புறம் உள்ள ரயில்வே சுரங்கப்பால பகுதியில் ஒருவர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மதுவிலக்கு போலீசார் அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியபோது அவர் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த துரைபாண்டி என்பதும் அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மதுவிலக்கு போலீசார் துரைபாண்டியை கைது செய்து அவரிடமிருந்த 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியம் வேளாக்குடி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் இல்ல காதணி விழா நடைபெற்றதால் தெருவாசிகள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டனர். இந்நிலையில் குடியிருப்பு அருகே இருந்த மூங்கில் கொல்லையில் காற்று உராய்வினால் தீப்பற்றி எரிந்து தீக்கங்குகள் காற்றில் பறந்து அருகே இருந்த குடிசை வீட்டின் கூரைகளில் பற்றி எரிந்தது. அப்போது அந்த தெருவில் இருந்த இளைஞர்கள் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். அதற்குள் தீ மளமளவென பரவியதில் ஸ்ரீதர், கடகா மற்றும் ராஜமணி ஆகியோரின் 3 வீடுகளும் தீயில் கருகி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்த கும்பகோணம் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். இதுகுறித்து சுவாமிமலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 வீடு 4 வீடு அப்படியே எரிஞ்சு சேதாரமாயிடுச்சு. வீட்டு உள்ள பொறுப்பு 5 லட்சம் உள்ள பொறுப்பு எல்லாம் வீணாக போயிடுச்சு. அதனால அதான் நிற்கிறோம். படுக்கோட இடம் இல்லாமல் நிற்கிறோம். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் மாநில கழக அவைத்தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஜூன் 3ஆம் தேதி கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது, புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முகவர்கள் செல்வது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள்,
முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து புதுப்பாளையம் வழியாக சேலத்திற்கு தினமும் அரசு பேருந்து செல்வது வழக்கம். இந்த பேருந்தை அடிக்கடி எடப்பாடி பணிமனை மேலாளர் ரத்து செய்து விடுவதாக கூறி பொதுமக்கள் புதுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து எடப்பாடி அரசு பணிமனை மேலாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து பேருந்து ஓட்டுநர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இது சம்பந்தமாக சேலம் அரசு பணிமனையில் இருந்து தொலைபேசி மூலம் பேசி இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாது என கூறியதின் பேரில் பேருந்து விடுவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள கே நெடுங்குளம் கிராமத்திற்கு செல்லும் சாலை சேதமடைந்து சல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் இவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுதடைந்து வருவதாகவும் அவசர தேவைக்கு கூட ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் வர மறுப்பதாகவும் இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் சாலையை சீரமைக்க கோரி கே நெடுங்குளம் கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கமுதி பெருநாழி சாலை விலக்கில் காட்டு கருவேலம் மரங்களை சாலையில் வெட்டி போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரை மணி நேரம் நடந்த இந்த மறியல் போராட்டத்தில் கமுதி பெருநாழி வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் தனியார் வாகனங்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் வெயிலில் காத்திருந்தனர். இதனை அடுத்து கமுதி அனைத்து மகளிர் போலீசார் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் தலையிட்டு கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பு சாலை பணிக்காக உத்தரவு பெறப்பட்டு விரைவில் கே நெடுங்குளம் சாலை சீரமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா வீரநல்லூரில் அமைந்துள்ள ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் 1998ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் ரெஜினா மேரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வீரவநல்லூர் பேரூராட்சி துணைத் தலைவர் வசந்த சந்திரா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களின் சார்பில் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கொள்ளம்பரும்பு கிராமத்தில் ரேஷன் அரிசி கடத்துவதாக குளத்தூர் காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது போலீசாரை கண்டதும் 3 இருசக்கர வாகனங்களில் மூட்டைகளுடன் வந்தவர்கள் அதனை கீழே போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இதனை அடுத்து போலீசார் அந்த மூட்டைகளை சோதனை செய்தபோது ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து தப்பியோடியவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் குளத்தூர் கீழத்தெருவை சேர்ந்த மதன், பசுவந்தனை கிழக்கு தெருவை சேர்ந்த முனியசாமி மற்றும் தூத்துக்குடி KVK நகர் 12வது தெருவை சேர்ந்த சிவா என்பதும் தெரியவந்தது. இதுகுறித்து குளத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ரேஷன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து 14 மூட்டை ரேஷன் அரிசியை உணவு பாதுகாப்புத் துறையிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண். இவர் தனியார் மருத்துவமனையில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சலீமா குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏஜென்ட் மூலம் கடந்த 2ஆம் தேதி வீட்டு வேலை செய்வதற்காக துபாய் சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு சலீமா செல்போன் வாயிலாக அருணை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது பேசிய அவர் தான் தற்போது ஓமன் பகுதியில் உள்ளதாகவும் இங்கு தன்னை தகாத வார்த்தைகள் பேசி அவமானப்படுத்துவதாகவும் சிலர் தன்னை தாக்குவதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அருண் தனது மனைவியை மீட்டுத் தரக் கோரி கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் நேற்று சலீமா வீடியோ ஒன்றை பதிவு செய்து அருணுக்கு அனுப்பியுள்ளார். அதில் தனக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் தன்னால் பணியாற்ற முடியவில்லை எனவும் தன்னிடம் இருந்த செல்போனை பிடுங்கி வைத்துள்ளதோடு தன்னை அடித்து துன்புறுத்தி 2 லட்சம் ரூபாய் தருமாறு மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அருண்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தன் மகனுடன் வந்து தன் மனைவியை மீட்டுத் தருமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் மனு வழங்கினார். மேலும் தன் மனைவியை மீட்டுத் தர மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பிப்ரவரி மாதம் என் ஒய்ஃபை வீட்டு வேலைக்குன்ட்டு அவங்க ஊராளுங்க லூரின்னு ஒருத்தவங்க மூலமா போனாங்க. போயிட்டு அங்கே ஒரே சித்திரவதை அனுப்பிக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கடந்த வாரம் கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அது நேற்று பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் கால் பண்ணி என்னை வந்து 5 பேர் எங்கேயோ கூட்டு போயிட்டு ரூமில் அடித்து கழுத்து பிடிச்சி அடிக்கிறதாகவும் ரொம்ப சித்திரவதை பண்ணுறதாகவும் பேசியிருக்காங்க. தென்காசி நெல்லை மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் கூட்டு கலந்தாய்வு கூட்டம் தென்காசி தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் முத்து தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அதற்கான ஆணையும் வழங்கப்பட்டது. கூட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் சரவணன், தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலே ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பணிப்பயனும் கிடைச்சது கிடையாது, பணி நிரந்தரம் கிடைச்சது கிடையாது. கஜா புயலாக இருக்கட்டும், தானே புயல், எந்த ஒரு புயலும் ஒப்பந்த தொழில் இல்லாமல் தாண்டி போனது கிடையாது. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகர். இவர் கோவையில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி பவித்ரா தனது குழந்தை அன்பு மற்றும் தனது சகோதரர் குழந்தை கயல் ஆகியோரை அழைத்துக் கொண்டு மேட்டுப்பாளையம் அருகே உள்ள டீச்சர்ஸ் காலனி பகுதியில் தனது பெற்றோரின் வீட்டுக்கு வந்துள்ளார். பின்னர் அவர் 2 குழந்தைகளுடன் கல்லார் பகுதிக்கு சுற்றி பார்க்க தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது பவித்ரா கல்லாறு ரயில்வே கேட் பகுதியை கடந்து சென்றபோது அவருக்கு பின்னால் வந்த மினி லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் 2 குழந்தைகளும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் சிக்கிக்கொண்ட பவித்ரா இருசக்கர வாகனத்துடன் இழுத்துச் செல்லப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 2 குழந்தைகளை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அருகிலிருந்து அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் மினி லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள பழனி மகாலில் தனியார் மருத்துவமனை சார்பில் அவசர கால நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏஎஸ்பி சிபின் தலைமையில் சிறப்பு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பயிற்சி முகாமில் போக்குவரத்து காவலர்கள், ஆயுதப்படை காவலர்கள், ரோந்து காவலர்கள் ஆகியோருக்கு சிறப்பு முதலுதவி பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் மருத்துவர் கார்த்திக் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு உயிர்காக்கும் முதலுதவி, நாடி துடிப்பு, விபத்து காலத்தில் செய்ய வேண்டிய முக்கிய வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். மயிலாடுதுறையில் அபிநயா நாட்டிய பள்ளி சார்பில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த நடனங்களை நடன கலைஞர்கள் ஒரே மேடையில் அரங்கேற்றிய உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 45 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று 2 மணி நேரத்தில் நடனங்களை அரங்கேற்றினர். இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கதக் மற்றும் ஒடிஷா மாநிலத்தின் ஒடிசி ஆகிய 2 நடனங்களை மட்டும் அம்மாநில கலைஞர்கள் பங்கேற்று ஆடினர். மற்ற அனைத்து மாநில நாட்டியங்களையும் மயிலாடுதுறை அபிநயா நாட்டிய பள்ளி மாணவிகள் அரங்கேற்றனர். கடைசியாக தமிழ்நாட்டின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி முடிந்தவுடன் நிறைவாக அனைத்து மாநில நடனங்களையும் ஆடிய நாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் கூடி தேசிய கொடியை ஏந்தியவாறு நின்று வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளை வலியுறுத்தினர். இந்நிகழ்வை இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற அமைப்பு உலக சாதனையாக பதிவு செய்தது. மேலும் சாதனை படைத்த நாட்டிய பள்ளி குரு உமா மகேஸ்வரி கல்யாண் மற்றும் நாட்டிய மாணவிகளுக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பட்டிவீரன்பட்டியில் பவுன்ராஜ் என்ற ஆசிரியர் வீட்டின் அருகே உள்ள கழிவுநீர் வடிகாலில் ஆமை ஒன்று சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கழிவுநீர் வடிகாலில் சிக்கி தவித்த 2 வயது ஆமையை பத்திரமாக மீட்டனர். மருதா நதி அணை பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட தென்னை மட்டை வழியாக ஆமை இப்பகுதிக்கு வந்திருக்கலாம் என கூறிய தீயணைப்புத் துறையினர் மீட்கப்பட்ட ஆமையை வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பின்னர் ஆமை நீர்நிலை பகுதியில் பத்திரமாக விடப்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதால் மிகுந்த சிரமப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவின் பேரில் விசித்ராயர் தெரு, பட்டமங்கல தெரு, காவிரி துலாக்கட்டம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை நகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் மூலம் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பிடிக்கப்பட்ட மாடுகள் அனைத்தையும் சேந்தங்குடி பகுதியில்
பகுதியில் உள்ள கோசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் பிடிக்கப்பட்ட மாடுகளின் உரிமையாளருக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் தொகையை செலுத்திய பின்பு உரிமையாளர்கள் மாட்டினை பெற்று செல்லலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.